ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி உருண்டை தான் செய்ய போகிறோம். நல்ல சூவியாக எத்தனை உருண்டை உள்ளே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 2 ஏலக்காய். இப்போ வெல்லத்தை கரைக்கிறதுக்காக ஒரு பேனில் வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைய வச்சுக்கிறேன். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இது ஆறட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதை ரெண்டாக பிரிச்சுட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் தட்டிக்கிறேன். உங்களுக்கு தட்ட வராதுன்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி சுடுற மாதிரியே லைட்டாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தியும் நான் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். ரெடியான சப்பாத்தியை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, எள், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கோஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டியும் அதே மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதையும் அதே பவுலில் சேர்த்துக்கிறேன். கரைச்ச வெல்லம் நல்லா திக்காயிருச்சு. நீங்கள் நல்ல வெல்லம் எடுக்கிறீங்கன்னா அப்படியே கூட வேர்க்கடலை கூட சேர்த்து பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.